தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கட்சியின் சின்னம், வேட்பாளர் பெயர், புகைப்படம் பொருத்தும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நான்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 12,65,302 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க வசதியாக 1678 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 5 தொகுதிகளிலும் 90 வேட்பாளர் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் தொடங்கியது. நெல்லை தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் சின்னம் பொருத்தும் பணியை மாநகர காவல்துறை துணை ஆணையர் விஜயகுமார் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஒசூர், தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்த உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் மற்றும் வேட்பாளர் பெயர் பொருத்தும் பணி தொடங்கியது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், சுயேட்சைகள் உட்பட 79 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 2093 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர், கட்சியின் சின்னம் பொருத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். சின்னம் பொருத்தும் பணி முடிவடைந்த பின் சோதனை ஓட்டுப்பதிவு நடத்தப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்படும். வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய தொகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வட்டாட்சியர் அலுவலக கிடங்கிலிருந்து எடுத்து வரப்பட்டு வேட்பாளர் புகைப்படம், பெயர், சின்னம் ஆகியவை மின்னணு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டது. இதனை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தூத்துக்குடியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளரின் வண்ண புகைப்படத்துடன் கூடிய சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு கருவி ஆகியவை மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு சோதனை செய்யும் பணி தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. செலுத்தப்படும் வாக்கு ஒப்புகைச்சீட்டு இயந்திரத்தில் முறையாக சின்னம் புகைப்படத்துடன் வருகிறதா என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் பிரபு, மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.